ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு பாலிட்டில யூனியன் லெஜிஸ்லேட்டரோட பார்ட் 5 வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 4 வீடியோ வரைக்கும் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம டைரக்டா பார்ட் 5 குள்ள போயிடலாம். பார்ட் 1 வீடியோல பார்லிமெண்ட் சம்பந்தப்பட்ட எல்லாமே பார்த்தோம். அதாவது ஒன்றிய நிர்வாகம்னா என்ன, பாராளுமன்றோட அமைப்பு எப்படி இருக்கும், லோக்சபால ராஜ்யசபால எவ்வளவு மெம்பர்ஸ் இருப்பாங்க, எந்த எலெக்ஷன் முறையில அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க, அப்புறம் அவங்களோட பதவி காலம் என்ன அப்படிங்கறத டீட்டெயிலா பார்ட் 1 வீடியோல பார்த்தோம். பார்ட் 2ல பார்லிமெண்டோட உறுப்பினர்களை பத்தி பார்த்தோம். அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள்னா யாரு, அவங்களோட தகுதிகள் என்ன, டிஸ்குவாலிபிகேஷன் என்ன, எப்படி அவங்களோட இருக்கைகள் காலி ஆகுது, என்ன உறுதிமொழி எடுத்துப்பாங்க, உங்களோட சம்பளம் என்ன, உதவித்தொகை என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலா பாராளுமன்ற உறுப்பினர்களை பத்தி பார்ட் 2ல பார்த்தோம். பார்ட் 3ல என்ன பார்த்தோம், பிரெசிடிங் ஆபீசர்ஸ், நாடாளுமன்ற தலைமை அதிகாரிகள் பத்தி பார்த்தோம். அதாவது லோக்சபால இருக்கக்கூடிய பிரெசிடிங் ஆபீசர்ஸ் ஒரு 4 பேரு, ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், பேனல் ஆஃப் சேர்பர்சன், ஸ்பீக்கர் புரோட்டம் அப்படிங்கிற 4 பேரை பத்தி பார்த்தோம். அதே மாதிரி ராஜ்யசபால இருக்கக்கூடிய பிரெசிடிங் ஆபீசர்ஸ் 3 பேரு, சேர்மன், டெபுட்டி சேர்மன், சேர்மன், பேனல் ஆஃப் வைஸ் சேர்பர்சன் அப்படிங்கிற 3 பேரை பத்தி டீட்டெயிலா பார்த்தோம். அடுத்து பார்ட் 4ல என்ன பார்த்தோம், செஷன். அதாவது 3 பார்ட்ல பாராளுமன்றத்துக்கான ஒரு அமைப்பு உள்ள மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, பிரெசிடிங் ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க. இனி அதுக்கடுத்து பண்ண வேண்டியது என்ன, அங்க நடக்கக்கூடிய செஷன். அந்த செஷனை பத்தி தான் நம்ம பார்த்தோம். பாராளுமன்ற அமர்வுகள்னா என்ன, அதோட டைப் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். டைப் கீழே என்னெல்லாம் வந்துச்சு, பட்ஜெட் செஷன். பட்ஜெட் செஷனுக்குள்ள பட்ஜெட் ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். அதுக்கப்புறம் மான்சூன் செஷன், வின்டர் செஷன், ஸ்பெஷல் செஷன், லேம் டக் செஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா செஷனை பத்தி டீட்டெயிலா பார்த்தோம். இன்னைக்கு பார்ட் 5ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செஷனுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறத பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், பாராளுமன்ற கூட்டங்களின் செயல்முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்த, பாராளுமன்றத்தோட பிசினஸ், அதாவது இந்த நாடாளுமன்ற அலுவல்கள் வேலைகள்லாம் இருக்குல்ல, அது எப்படி நடக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அடுத்த லாஸ்டா, பாராளுமன்ற அந்த நடவடிக்கைகளுக்கு ஒரு சில சாதனங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அது என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாராளுமன்ற கூட்டங்களின் செயல்முறைகள், செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் ப்ரொசீஜர். நம்ம பார்ட் 4ல நிறைய செஷன் பார்த்தோம். ஒவ்வொரு செஷனும் ஸ்மூத்தா ரன் ஆகுறதுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு சில ப்ராசஸ் எல்லாம் அவங்க கடைபிடிப்பாங்க. அது என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். என்னெல்லாம் கடைபிடிப்பாங்க அப்படின்னா, சம்மோனிங், அதாவது கூட்டம் கூடுதல், அட்ஜாயின்மெண்ட், அட்ஜாயின்மெண்ட்னா அந்த செஷனை ஒத்தி வைக்கிறது, அட்ஜாயின்மெண்ட் சைன் டைன் அப்படின்னா தேதி குறிப்பிடாம ஒத்தி வைக்கிறது, ப்ரொராகேஷன், ப்ரொராகேஷனா கம்ப்ளீட்டா அந்த செஷனை முடிச்சு வைக்கிறது. அடுத்து டிசொல்யூஷன், லோக்சபால மட்டும்தான் டிசொல்யூஷன் பண்ண முடியும், ராஜ்யசபால பண்ண முடியாது. இதை பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம்மோனிங். சம்மோனிங் அப்படின்னா என்னது, பாராளுமன்றத்தை கூட்டுறது. ஒவ்வொரு செஷனுமே யாரோட உரையோட தான் தொடங்கும், பிரசிடென்டோட உரையோட தான் தொடங்கும். அவர் தான் அந்த செஷனையே ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க. யாரோட அட்வைஸோட அப்படின்னா, கேபினெட் கமிட்டி, பார்லிமெண்ட் அஃபேர்ஸ்ல நிறைய கமிட்டிஸ் இருக்கும், அதுல ஒரு கமிட்டியான கேபினெட் கமிட்டி, அவங்களோட அட்வைஸோட பேர்ல தான் பிரசிடென்ட் என்ன பண்றாங்க, அந்த செஷனை கூட்டுறாங்க. தமிழ்லயே பார்த்தலாம், ஒவ்வொரு கூட்டமும் ஜனாதிபதி 2 அவைகளையும் அழைக்கிறது மூலமா தான் தொடங்குது. இந்த அழைப்பு யார் அழைப்பாங்க, அமைச்சரவை குழு அவங்க பரிந்துரைப்பாங்க. அதோட பேர்ல தான் ஜனாதிபதி என்ன பண்றாரு, இந்த கூட்டத்தை அழைச்சி செஷனை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. ஆர்டிகிள் 85ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துல அட்லீஸ்ட் 2 டைம் செஷன் அப்படிங்கிறது கூட்டியிருக்கணும். இப்ப 2 டைம் அப்படின்னு சொன்னதுனால ஸ்டார்டிங்ல ஒரு டைமும் எண்டிங்ல ஒரு டைமும் நம்ம கூட்டத்தை கூட்டிட்டு இருக்க முடியாது. அதுல இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கூட்டத்துக்கும் அடுத்த கூட்டத்துக்கும் 6 மாசம் தான் கேப் அப்படிங்கிறது இருக்கணும். 6 மாசத்துக்கு மேல எக்ஸீட் ஆயிருக்க கூடாது. அப்போ ஒரு வருஷத்துல 2 செஷன் கண்டக்ட் பண்ணணும், ஒவ்வொரு செஷனுக்குரிய கேப்ப 6 மாசத்தை தாண்டி இருக்க கூடாது அப்படின்னு ஆர்டிகல் 85ல சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் சம்மோனிங் அப்படின்றது. நெக்ஸ்ட் அட்ஜாயின்மெண்ட். அட்ஜாயின்மெண்ட் அப்படின்னா, இப்போ ஒரு செஷன்ல எதையாவது ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னா, டெம்பரரி அதுல இருந்து ஒரு பிரேக் அப்படிங்கறத எடுத்துப்பாங்க. சோ இதுல அவங்க கரெக்டா என்ன டேட் இல்ல டைம் அப்படிங்கறத பிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹவுஸ் அட்ஜாயின்ஸ் அட் 1 PM அண்ட் வில் மீட் அகைன் அட் 2 PM ஆர் டுமாரோ 11 AM அப்படின்னா, இப்போதைக்கு சபை அப்படிங்கிறது 1 மணிக்கு ஒத்தி வைக்கப்படும், மறுபடி மீண்டும் பிற்பகல் 2 மணிக்கோ இல்ல நாளை காலைல 11 மணிக்கோ கூடும் அப்படின்னா எக்ஸாக்ட் அந்த டைமை
அவங்க குறிப்பிட்டுருவாங்க. அதுதான் அட்ஜாயின்மெண்ட் அப்படிங்கிறது. இது யார் ஆர்டர் பண்ணுவா? பிரெசைடிங் ஆபீசர் தான் பண்ணுவாங்க. அதாவது லோக்சபா விருதா ஸ்பீக்கரு, அதே இது ராஜ்யசபா விருதா சேர்மன். அவங்க தான் இந்த மாதிரி ஒத்தி வைக்கிறதுக்கான ஆர்டர் அப்படிங்கிறத பிரிப்பாங்க. அப்புறம் அதே செஷன் அந்த பிரேக்குக்கு அப்புறம் மறுபடியும் எந்த டேட்டோ, எந்த டைம் சொல்றாங்களோ அந்த இடத்துல மறுபடியும் அந்த செஷன் அப்படிங்கிறது கன்டின்யூ ஆகும். இதுதான் அட்ஜாயின்மெண்ட், ஒத்திவைப்பு அப்படிங்கிறது. அட்ஜாயின்மெண்ட் சைன்டைன் அப்படின்னா எந்த வித டேட்டும் குறிப்பிடாம ஸ்பீக்கரோ இல்ல ராஜ்யசபால இருந்தா சேர்மனோ என்ன பண்ணுவாங்க? எந்தவித டேட்டும் குறிப்பிடாம அத வந்து சபைய ஒத்தி வைப்பாங்க. இதுதான் அட்ஜாயின்மென்ட்க்கும் அட்ஜாயின்மென்ட் சைன்டைனுக்கும் ஒரே டிஃபரன்ஸ். அதாவது இப்போ தேதி எதுவுமே குறிப்பிடல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த செஷன் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்ப எண்ட் ஆஃப் த செஷனுக்கு வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். மேபி ஏதாவது ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா, மறுபடியும் அவங்க வந்து கால் பண்ணிப்பாங்க. அதனாலதான் எந்த வித டேட்டும் குறிப்பிடாம அவங்க வந்து ஒத்தி வைக்கிறாங்க. ஏன்னா டிஸ்கஸ் பண்றதுக்கு இப்போதைக்கு எதுவுமே இல்ல அப்படிங்கிற காரணத்தினால. மேபி ஃபியூச்சர்ல ஏதாவது டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா, அந்த டைம்ல மறுபடியும் அவங்க சிட்டிங் அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. இது அட்ஜாயின்மென்ட் சைன்டைன் அப்படிங்கிறது. அடுத்து ப்ரொராகேஷன் அப்படின்னா, இதுதான் வந்து அஃபிஷியலா அந்த செஷன் வந்து முடிவடைஞ்சிட்டு அப்படின்னு அர்த்தம். ஆனா இதை யார் ஆர்டர் பண்ணுவா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் ஆர்டர் பண்ணுவாங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த அட்ஜாயின்மெண்ட்டும் சரி, ஒத்திவைப்பும் சரி, அட்ஜாயின்மெண்ட் சைன்டைன் தேதி குறிப்பிடாம ஒத்திவைப்பு இந்த 2மே யார் தான் ஆர்டர் பண்ணுவா? ஸ்பீக்கரோ, சேர்மனோ தான் ஆர்டர் பண்ணுவாங்க. ஆனா இந்த ப்ரொராகேஷன் அப்படிங்கிறத யார் ஆர்டர் பண்ணுவா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் ஆர்டர் பண்ணுவாங்க. ஏன்னா ஆரம்பிச்சு வைக்கிறது யாரு? பிரசிடென்ட் தானே. அதே மாதிரி முடிச்சு வைக்கிறதும் பிரசிடென்டா தான் இருப்பாங்க. இப்போ பிரசிடென்ட் அபிஷியலா இந்த மாதிரி ப்ரொராகேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த செஷனே கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இப்ப எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் என்ன பார்ட்ல என்னலாம் பார்த்தோம்? பட்ஜெட் செஷன் பார்த்தோம். பட்ஜெட் செஷன்ல ஆரம்பிக்கும் போது பிரசிடென்ட் வந்து 2 அவைகளையும் கூட்டி அத ஆரம்பிச்சு வைப்பாங்க. அதே மாதிரி முடிச்சு வைக்கும்போது அபிஷியலா இந்த மாதிரி செஷன் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொராகேட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அது பண்ணதுக்கு அப்புறம் அந்த செஷன்ல வேற எந்த விதமான சிட்டிங்கோ, டிஸ்கஷனோ அதுக்கப்புறம் நடக்காது. ஆனா இதுக்கு முன்னாடி அந்த அட்ஜார்ன்மென்ட் சைன்டைன் சொன்னாங்கல்ல, அத வந்து ஸ்பீக்கர் தான் வந்து ஒத்தி வச்சிருப்பாரு. ஒத்தி வச்சிருப்பாருன்னா, அதோட மொத்தமா அந்த செஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மேபி அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா ஒன்ஸ் பிரசிடென்ட் ப்ரொராகேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த செஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா நிறைவடைஞ்சா மட்டும்தான் அவர் அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் எந்த விதமான டிஸ்கஷனும் எதுவுமே இருக்காது. அந்த செஷன் அப்படியே முடிஞ்சிடும். திரும்ப அடுத்து வரக்கூடிய மான்சூன் செஷனோ, வின்டர் செஷனோ இதே மாதிரி ப்ராசஸ ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஒரு செஷனுக்குள்ள ஆரம்பிக்கும் போது, முடியும் போது என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க, இடைப்பட்ட விஷயத்துல என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அது டிசொல்யூஷன் ஆஃப் லோக்சபா. மக்களவை கலைப்பு அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா அவங்களோட டேர்ம் முடிஞ்சு 5 வருஷம் முடியும்ல, அந்த காலகட்டத்துல பண்ணக்கூடியதான் என்னது அந்த மக்களவை கலைப்பு அப்படிங்கிறது. ராஜ்யசபால நம்ம அந்த மாதிரி டிசால்வ் பண்ண முடியாது. என்ன ரீசன்? ஏன்னா அது வந்து பெர்மனன்ட் கோர்ஸ். 2 வருஷத்துக்கு ஒருக்க அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து ரிட்டையர் ஆயிட்டே இருப்பாங்க. சோ அந்த டிசொல்யூஷன் அப்படிங்கிற கான்செப்ட் ராஜ்யசபாக்கு கிடையாது. லோக்சபாக்கு மட்டும்தான் உண்டு. இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போறது அந்த செஷனுக்குள்ள பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் எப்படி நடக்குது. இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது அந்த செஷனுக்குள்ள அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது அந்த அதாவது ஒவ்வொரு சிட்டிங்கும் எப்படி பண்றாங்க, அதை எப்படி ஒத்தி வைக்கிறாங்க, மறுபடியும் எப்படி கூட்டுறாங்க, இந்த மாதிரி மட்டும் தான் பார்த்தோம். ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது அங்க இருக்கக்கூடிய பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் எந்த மாதிரி நடக்குது அப்படிங்கறத இதுல நம்ம பார்க்க போறோம். என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இதுல இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிட்டிங். அந்த சிட்டிங்க்கு கோரம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அத வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் அந்த அமர்வையே அவங்க அமர்வுனா அந்த டெய்லி டெய்லி அங்க உட்கார்ந்து ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு ஒரு சில குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருக்கு. அதாவது ஒரு சில கண்டிஷன் எல்லாம் இருக்கு. அதை சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் அந்த அமர்வையை அவங்க கண்டினியூ பண்ண முடியும். அடுத்து பிசினஸ், அதாவது என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத அந்த பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ். லாஸ்டா ஓட்டிங். இதை பத்திலாம் தான் நம்ம அடுத்து டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிட்டிங். சிட்டிங்னா என்னன்னா எல்லா மெம்பர்ஸும் ஒரு இடத்துல கூடி உட்கார்ந்து ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. இதுதான் சிட்டிங் அப்படிங்கிறது. அப்போ ஒரு செஷன்ல ஒரு சிட்டிங் மட்டுமா இருக்கும்? இல்ல நிறைய சிட்டிங்ஸ் இருக்கும். இப்ப நிறைய சிட்டிங்ல ஒவ்வொரு சிட்டிங்லயும் என்ன பண்றாங்க, ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சோ அந்த சிட்டிங்ல அட்ஜாயிண்ட் அப்படிங்கிறது நடக்கும், அட்ஜாயின்மெண்ட் சைன்டைன் அப்படிங்கிறது நடக்கும். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அந்த எல்லா ப்ராசஸும் இந்த சிட்டிங்ல நடக்கும்.
இதுதான் சிட்டிங் அப்படிங்கிறது. அடுத்து குவாரம். குவாரம் அப்படின்னா, இப்போ ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்றதுக்கு எல்லாரும் ஒண்ணா அமர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்படி உட்கார்ந்துருக்கும் போது, மினிமம் நம்பர்ஸ் ஆஃப் மெம்பர்ஸாவது அந்த இடத்துல இருக்கணும். அததான் நம்ம குவாரம் அப்படின்னு சொல்றோம். அதாவது குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை. எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, 1/10 அதாவது மொத்த ஸ்ட்ரென்த்ல 1ல 10ல ஒரு பங்காவது இருக்கணும். அப்படி இருந்தாதான் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க டிஸ்கஸ் பண்ண முடியும். இது எந்தெந்த இதுலலாம் அப்ளிகபிள் அப்படின்னா, லோக்சபால, ராஜ்யசபால, அதே மாரி ஜாயிண்ட் சிட்டிங் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும், அங்கேயுமே இந்த குவாரம் அப்படிங்கிறது இருக்கணும். அதாவது குறைந்தபட்ச உறுப்பினர் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கணும். எவ்வளவு இருக்கணும்? 10ல ஒரு பங்கு மெம்பர்ஸ் இருக்கணும். சப்போஸ் அந்த குவாரம் அப்படிங்கிறது அதாவது குறைந்தபட்ச உறுப்பினர் இல்ல அப்படின்னா, அந்த ஹவுஸ் அப்போதைக்கு ஒத்தி வச்சிரலாம். இல்லன்னா அந்த சிட்டிங்க அது வரைக்கும் கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டு, அடுத்து எப்ப இந்த குவாரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மெட் ஆகுதோ, அது வரைக்கும் அவங்க சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்து பிசினஸ். என்னென்ன ஆக்டிவிட்டி இதெல்லாம் அவங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள பண்ணுவாங்க அப்படின்னா, லெஜிஸ்லேட்டிவ் பிசினஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பில்ல பத்தி இன்ட்ரோ பண்றதோ, டிஸ்கஸ் பண்றதோ, இல்ல பாஸ் பண்றதோ. அதாவது சட்டமன்ற அலுவல் அப்படிங்கிறது மசோதாக்களை அறிமுகப்படுத்துதல், இல்ல அந்த மசோதாவை பத்தி ஏதாவது விவாதம் செய்தல், மசோதாவை நிறைவேற்றுதல். அடுத்து நிதி அலுவல் அப்படிங்கிறது பட்ஜெட், மானியம் கோரிக்கை, ஒதுக்கீடு மசோதா, நிதி மசோதாவை பத்தி டிஸ்கஸ் பண்றது. அதாவது பட்ஜெட், டிமாண்ட் ஃபார் கிராண்ட், அப்ராப்ரியேஷன் பில், ஃபினான்ஸ் பில் இதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்றது. இதை பத்தி எல்லாம் தானே நம்ம டீடைலா பார்ட் 4 வீடியோல பார்த்தோம். அதுதான் ஃபினான்ஷியல் பிசினஸ் அப்படிங்கிறது. அடுத்து கொஸ்டின் ஆர், ஜீரோ ஹார், மோஷன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பத்தி தான் நம்ம அடுத்து இந்த டிவைசஸ் அப்படிங்கிற கான்செப்ட்குள்ள நம்ம பார்க்க போறோம். என்ன வரும்? கேள்வி நேரம், பூஜ்ய நேரம், தீர்மானங்கள். தீர்மானங்களையும் நிறைய டைப்ஸ் இருக்கு. நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது இது உங்களுக்கு தெளிவா புரியும். அடுத்து டிஸ்கஷன் அண்ட் டிபேட்ஸ். அதாவது எல்லாத்துக்கும் தெரியும், யூஸ்வலா பார்லிமெண்ட்டுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, நிறைய விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணி டிபேட் அப்படிங்கிறது நடத்துவாங்க. இது நம்ம நியூஸ்லயே நிறைய டைம் பார்த்திருக்கோம். அடுத்து ரிப்போர்ட் அப்படிங்கிறதையும் சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பார்லிமெண்ட்டுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து ஓட்டிங். ஓட்டிங் அப்படிங்கிறது இப்ப எந்த ஒரு பில் பாஸ் பண்ணாலும் சரி, ஏதாவது தீர்மானம் கொண்டு வந்தாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாலும் எல்லாத்துக்கும் ஓட்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ் நடந்தே தீரும். அதாவது ஒரு டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரசிடிங் ஆபீசர் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க அப்படின்னா, இதுல யார் யாரெல்லாம் இந்த தீர்மானத்துக்கு ஓகே அப்படின்னு சொல்றவங்க ஏ அப்படின்னும், எனக்கு இந்த தீர்மானம் கொண்டு வரதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு அப்படின்னு சொல்றவங்க நோ அப்படிங்கிறதையும் சொல்லணும். தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா, பாராளுமன்றத்துல வாக்களிப்பு அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் பண்ணுவாங்க? ஏதாவது மசோதாவை கொண்டு வரும்போதோ, தீர்மானம் கொண்டு வரும்போதோ, இல்ல ஏதாவது திருத்தம் கொண்டு வரும்போதோ, இந்த மாதிரி வாக்கெடுப்பு அப்படிங்கிறத நடத்துவாங்க. வாக்கெடுப்பு நடத்தும் போது அந்த அவையில இருக்கக்கூடிய தலைமை அதிகாரி வாக்கெடுப்பதற்காக அந்த கேள்வி முன்வைப்பார். என்ன வைப்பார் அப்படின்னா, யார் யாரெல்லாம் இதுக்கு ஆதரவா இருக்கீங்களோ அவங்க ஐ என்று சொல்லுங்க, எதிர்க்கிறவங்க நோ சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாரு. சோ ஒருவேளை இதை வச்சு அவரால டெசிஷன் கரெக்டா எடுக்க முடியல அப்படின்னா, வேற சில ஓட்டிங் ப்ராசஸ்லாம் இருக்கு. அதுபடி ஓட்டு எடுப்பாரு. அது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓட். இது ஒரு 3 டைப் இருக்கு. ஓட்டிங்கோட மெத்தட் கீழ. ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓட், அதாவது குரல் வாக்கெடுப்பு. எம்பி இந்த மாதிரி ஏ நோ அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பீக்கர் அந்த குரல் அளவை பொறுத்து அது டிசைட் பண்றாங்க. இதுதான் மோஸ்ட் காமனா யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட். இதுக்கு அடுத்து அதாவது இந்த மாதிரி மெத்தட்ல அவரால கரெக்டா ஜட்ஜ் பண்ண முடியல அப்படின்னாலோ, இல்லைன்னா எம்பி யாராவது இது வேண்டாம், வேற ஏதாவது முறையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொன்னாலோ, அவர் வேற சில ஓட்டிங் மெத்தட் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்ன மெத்தட் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போறோம். என்ன மெத்தட் அப்படின்னா டிவிஷன், ரெக்கார்டட் ஓட்டிங். அதாவது பதிவான வாக்கு மூலமா இந்த ஓட் அப்படிங்கிறத எடுப்பாங்க. இதுக்கு கீழே 3 டைப் இருக்கு. 3 வேஸ்ல இதை பண்ணலாம். என்னெல்லாம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் ஓட் ரெக்கார்டிங் சிஸ்டம், அதாவது இ ஓட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டிவிஷன் பை ஆர்டர், டிவிஷன் பை கவுண்டிங். ஸோ இதை பத்தி தான் நம்ம அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் ஓட் ரெக்கார்டிங் சிஸ்டம், அதாவது இ ஓட்டிங். தானியங்கி வாக்குப்பதிவு அமைப்பு, மின்னணு வாக்களிப்பு. அதாவது அங்க இருக்கக்கூடிய எம்பிஸ் எல்லாரும் அங்க ஒரு பட்டன் இருக்கும், அந்த டிஜிட்டல் பட்டன் இருக்கும். அதுல எஸ்ஸா நோவா, இல்லைன்னா எந்த வித இதுவும் இல்லாம நான் இதுக்கு விலக்கு தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட தாட் என்னவோ அதை அவங்க ஓட்டா பதிவு பண்ணணும். ரிசல்ட் இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் போர்ட்ல காமிப்பாங்க. இதுதான் என்னது, ஆட்டோமேட்டிக் ஓட் ரெக்கார்டிங் சிஸ்டம், எலக்ட்ரானிக் ஓட்டிங்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன அப்படின்னா டிவிஷன் பை ஆர்டர்ஸ்.
அதாவது ஸ்பீக்கர் வந்து யார் யாரெல்லாம் எஸ் சொல்றீங்களோ அவங்க எல்லாம் எந்திரிச்சு இருங்க, இல்லைன்னா உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன் சொல்றாரு. இப்ப ஏதாவது ஒரு மசோதா பாஸ் பண்றாங்க அப்படின்னா, இதுக்கு யார் யாரெல்லாம் ஓகே சொல்றாங்களோ அவங்க எல்லாம் எந்திரிச்சு நின்னுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அப்புறம் எந்திரிச்சிருக்கவங்கள கவுண்ட் பண்ணுவாங்க, உட்கார்ந்து இருக்கவங்கள தனியா கவுண்ட் பண்ணுவாங்க. சோ அது மூலமாவும் வாக்கு அப்படிங்கிறத எடுப்பாங்க. இது வந்து டிவிஷன் பை ஆர்டர்ஸ், ஆணைப்படி வாக்கெடுப்பு. அடுத்து டிவிஷன் பை கவுண்டிங் அப்படின்னா, இப்ப தனித்தனியா ஒரு ஒரு லாபி மாதிரி இருக்கும். ஏ சொல்றவங்க எல்லாம் அந்த சைடு போய் நிக்கணும், நோ சொல்றவங்க எல்லாம் ஒரு சைடு, இன்னொன்னு வாக்களிக்கிறதுக்கு, இன்னொன்னு வந்து அப்டென்ஷன் லாபி அப்படின்னா இதுக்கு வந்து விலக்கு தெரிவிக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு லாபில போய் நிக்கணும். அப்புறம் பிசிக்கலா என்ன எல்லா லாபில எவ்வளவு பேர் இருக்காங்க கவுண்ட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி முடிவு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது டிவிஷன் பை கவுண்டிங். ஸோ இதுதான் ஓட்டிங்கான ப்ராசஸ். ஸோ இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்து லாஸ்டா ரகசிய வாக்கெடுப்பு அப்படிங்கிறது ஒரு சில சுச்சுவேஷன்ல எடுப்பாங்க. பட் இது வந்து ரொம்ப ரேர். ஸ்பீக்கர் அலோ பண்ணா மட்டும்தான் இந்த சீக்ரெட் பேலட் ரகசிய வாக்கெடுப்பு அப்படிங்கிற முறையை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இதுல யாரு வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னே தெரியாது. இப்ப முன்னாடி இருக்க கண்டிஷன்ல யார் எஸ் சொல்றா, யார் நோ சொல்றா அப்படிங்கிறது வெளிப்படையா தெரிஞ்சிடும். ஆனா இந்த சீக்ரெட் பேலட்ல ரகசிய வாக்கெடுப்புல யாரோட அதாவது ஒவ்வொருத்தருக்கான ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது ரகசியமா தானே வாக்கெடுக்கிறாங்க, அதனாலது. இதுதான் சீக்ரெட் பேலட் ரகசிய வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ உங்களுக்கு ஓவரால் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். செஷனுக்குள்ள எவ்வளோ ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு. ஒரு செஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் செஷன் முடியல இருந்து எண்ட் வரைக்கும் என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இப்ப பார்த்தது அந்த செஷனுக்குள்ள என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்த லாஸ்ட் நான் பார்க்க போறது டிவைசஸ் ஆஃப் பார்லிமெண்டரி ப்ரொசீடிங். அதாவது இப்ப ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் பாராளுமன்றத்துல. ஏதாவது ஒரு விஷயத்த முன்மொழியணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில டிவைசஸ் எல்லாம் இருக்கு. அது என்னென்ன டிவைசஸ் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கொஸ்டின் அவர், அடுத்து ஜீரோ ஹவர், அடுத்து மோஷன். இந்த மோஷன்லயே நிறைய டைப் இருக்கு. அடுத்து ஸ்பெஷல் மோஷன், சிறப்பு தீர்மானங்கள், அதர் டிவைசஸ் ஆஃப் பார்லிமெண்டரி ப்ரொசீடிங். இது போக வேற ஒரு சில சாதனங்கள்லாம் இருக்கு. அதை பத்தி எல்லாம் நம்ம ஒன்னொன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவர். கொஸ்டின் அவர் அப்படிங்கிறது லோக்சபா, ராஜ்யசபால போன உடனே ஃபர்ஸ்ட் ஆர் என்னன்னா, அதாவது சிட்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஆர் அப்படிங்கிறது கொஸ்டின் அவர் தான். அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பர்ஸும் மினிஸ்டர்ஸ் கிட்ட அவங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் இருக்கோ அதை பத்தி அவங்க கேட்கலாம். அதுதான் கொஸ்டின் அவர் அப்படிங்கிறது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட கொஸ்டினை கேட்கறதுக்காகவே இந்த ஹவரை ஒதுக்கிடுவாங்க. அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ஸ்டார்டு கொஸ்டின். ஸ்டார்டு கொஸ்டினா இருந்துச்சுன்னா அவங்க ஓரலா ஆன்சர் பண்ணுவாங்க. எந்த வித எக்ஸ்ட்ரா கொஸ்டினுக்கும் அலோடு கிடையாது. இது அன்ஸ்டார்டு கொஸ்டின் அப்படின்னா அதுக்கான ஆன்சரை அவங்க ரிட்டர்ன்ல மட்டும்தான் கொடுப்பாங்க. எந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டினும் கேட்க முடியாது. ஏன்னா ஓரலா கேட்கும் போது தானே ஏதாவது எக்ஸ்ட்ரா கொஸ்டின் இருந்தா அலோ பண்ண முடியும். பட் ரிட்டர்னா ஆன்சர் சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் கேட்கிற கொஸ்டினுக்கு மட்டும் தான் அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. எந்த வித எக்ஸ்ட்ரா கொஸ்டினுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. அடுத்து ஷார்ட் நோட்டீஸ் அப்படிங்கிறது ஏதாவது ரொம்ப முக்கியமான கொஸ்டினா இருந்துச்சு அப்படின்னா ஷார்ட் நோட்டீஸ் மாதிரி கொடுத்துடுவாங்க. அது 10 டேஸ்க்குள்ள, லெஸ் தென் 10 டேஸ்க்குள்ள அந்த நோட்டீஸை கொடுத்து அதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது ஓரலா கொடுப்பாங்க. அடுத்து கொஸ்டின் டு பிரைவேட் மெம்பர்ஸ். இப்போ முன்னாடி இருக்கிறது எல்லாமே மினிஸ்டர்ஸ்க்கு கேட்கக்கூடிய கொஸ்டின். அதே மாதிரி ஏதாவது ஒரு அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா அது கொஸ்டின் டு பிரைவேட் மெம்பர்ஸ். பிரைவேட் மெம்பர்ஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே வரும். இப்போ கொஸ்டின் அவருக்கு கீழே என்ன டிஸ்கஸ் பண்றாங்க, டைப் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். தமிழ்லையும் பார்த்தோம்னா அதே தான். நட்சத்திர கேள்விகள், நட்சத்திரமற்ற கேள்விகள், குறுகிய நோட்டீஸ் கேள்விகள், தனியார் உறுப்பினருக்கான கேள்விகள். நெக்ஸ்ட் ஜீரோ ஹவர், பூஜ்ய நேரம் அப்படிங்கிறது கொஸ்டின் ஹவர் முடிஞ்ச அடுத்த நொடியே வந்து ஜீரோ ஹவர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிரும். இது வந்து எந்தவித நோட்டீஸும் இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயத்த, ரொம்ப அர்ஜென்டான ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜீரோ ஹவர்ல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த ஜீரோ ஹவர் அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எந்த இடத்துலயும் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. இது இந்தியால மேற்கொள்ளக்கூடிய ஒரு யூனிக்கான பிராக்டிஸ். இந்தியாவோட தனிப்பட்ட நடைமுறை. வேற எந்த கண்ட்ரிலையும் இந்த ஜீரோ ஹவர் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. நம்ம கான்ஸ்டிடியூஷன்லயும் ஜீரோ ஹவர் அப்படிங்கிற ஒரு இது மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் ரொம்ப காலமா பார்லிமெண்ட்ல இப்படி ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. அது இன்னுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட் மோஷன்ஸ் இன் பார்லிமெண்ட், பாராளுமன்ற முன்மொழிவு. அதாவது முன்னக்கட்டியே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பொதுவா ஏதாவது ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணணும், இல்ல பிரச்சனை பத்தி விவாதிக்கணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோஷன் ஒண்ணு பாஸ் பண்ணணும். ஒரு தீர்மானம் ஒண்ணு முன்கட்டியே வந்து முன்மொழியணும். அது என்னென்ன மோஷன், என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் சப்ஸ்டாண்டிவ் மோஷன், சப்ஸ்டிடியூட் மோஷன், சப்சிடரி மோஷன் ஒரு 3 மோஷன் இருக்கு. சப்ஸ்டான்சிவ் மோஷன் அப்படின்னா முக்கிய முன்மொழிவு. அதாவது இது வந்து புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒரு விஷயத்த பத்தி முன்மொழிய போறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இதுவரைக்கும் முன்னாடி இந்த விஷயத்த பத்தி அவங்க டிஸ்கஸே பண்ணல அப்படின்னா, அதுதான் முக்கிய முன்மொழிவு சப்ஸ்டாண்டிவ் மோஷன் அப்படிங்கிறது. இது ரொம்ப முக்கியமான மேட்டர். வேற இதுவரைக்கும் இத பத்தி டிஸ்கஸே பண்ணாத ஒரு விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அத பத்தி முன்மொழிகிறது தான் என்னது? முக்கிய முன்மொழிவு சப்ஸ்டாண்டிவ் மோஷன் அப்படிங்கிறது. அடுத்து சப்ஸ்டிடியூட் மோஷன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒருத்தங்க அதாவது சப்ஸ்டாண்டிவ் மோஷன் மூலமா ஒரு விஷயத்த முன்மொழிஞ்சிருக்காங்க. அதுல வந்து ஒருத்தருக்கு முரண்பாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, சப்ஸ்டிடியூட் மோஷன் மாற்று முன்மொழிவு அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வருவாரு. எதுக்காக அப்படின்னா, முன்னாடி கொண்டு வந்த தீர்மானத்துல எனக்கு அப்ஜெக்ஷன் இருக்கு, முரண்பாடு இருக்கு. அதுக்கு பதிலு கம்ப்ளீட்டா அந்த தீர்மானத்தை வந்து எடுத்துட்டு, அதுக்கு பதிலு இந்த தீர்மானம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்மொழிவாங்க. அதுதான் என்னது? சப்ஸ்டிடியூட் மாற்று முன்மொழிவு. முன்னாடி கொண்டு வந்த முன்மொழிவுக்கு மாற்றா இத கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றதுதான் சப்ஸ்டிடியூட் மோஷன் அப்படிங்கிறது. அடுத்து சப்சிடரி மோஷன் துணை முன்மொழிவு. இந்த மோஷன் ஆல்ரெடி ஏதாவது ஒரு மோஷன் நம்ம பாஸ் பண்ணிருப்போம்ல, அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதனாலதான் இதை துணை முன்மொழிவு அப்படின்னு சொல்றாங்க. இதுல 3 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னு ஆன்சிலரி மோஷன், துணை செயல்முறை முன்மொழிவு. அதாவது இப்ப ஆல்ரெடி ஒரு மோஷனை பாஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மோஷனுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ் நிறைய ப்ராசஸ் எல்லாம் இருக்குல்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பில் பாஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மொத பில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு மோஷன் பாஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அடுத்து டேல அதை டிஸ்கஸ் பண்ணும்போது அதுக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸை பத்தி ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க சொல்லணும் அப்படின்னா, அதுக்காக இந்த துணை செயல்முறை முன்மொழிவு அப்படின்னு கொண்டு வருவாங்க. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு பில் ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டோம். மெயின் மோஷன் மூலமா ஒரு பில்ல பாஸ் பண்ணிட்டோம். இப்ப இன்னைக்கு அவங்க துணை செயல்முறை முன்மொழிவு அப்படிங்கிற ஒண்ணு வைக்கிறாங்க. ஒரு மோஷனை பாஸ் பண்றாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பில்ல நம்ம செலக்ட் கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோஷனை அவங்க பாஸ் பண்றாங்க. ஸோ அப்ப ஆல்ரெடி ஒரு பில்ல வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான அந்த பிசினஸ் ப்ரொசீஜரை அவங்க முன்மொழிறது தான் ஆன்சிலரி மோஷன், துணை செயல்முறை முன்மொழிவு அப்படிங்கிறது. அடுத்த டைப் என்ன அப்படின்னா சூப்பர்சீடிங் மோஷன். அதாவது மாற்றி செலுத்தும் முன்மொழிவு. இப்ப கரண்டா ஏதாவது ஒரு இஷ்யூவை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு விஷயத்த ரொம்ப அர்ஜென்டா டிஸ்கஸ் பண்றதுக்காக கொண்டு வர மோஷன் தான் என்னது? சூப்பர்சீடிங் மோஷன் அப்படிங்கிறது. அடுத்து லாஸ்டா அமெண்ட்மெண்ட் மோஷன், திருத்த முன்மொழிவு. அதாவது ஒரிஜினல் மோஷன்ல ஏதாவது ஒண்ணு ஆல்டர் பண்ண வேண்டியது இருக்கு, இந்த ஒரு பார்ட்டை மட்டும் நீங்க ஆல்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு அமெண்ட்மெண்ட் மோஷன், திருத்த முன்மொழிவு அப்படிங்கிற ஒன்றை பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்பெஷல் டைப் ஆஃப் மோஷன். இப்ப இது மூணும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மூணுமே வந்து மோஷனோட டைப். வேற ஒரு சில ஸ்பெஷல் டைப் ஆஃப் மோஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது க்ளோசர் மோஷன். க்ளோசர் மோஷன் அப்படின்னா முடிப்பு தீர்மானம். அப்படின்னா என்னன்னா, அதாவது இப்ப நிறைய ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, டிஸ்கஷனை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஓட்டிங் ப்ராசஸ்க்கு கொண்டு வந்துருவாங்க. அதுதான் க்ளோசர் மோஷன் அப்படிங்கிறது. முடிப்பு தீர்மானம். முடிக்கிறது அப்படின்னா என்னது? அவங்க டிபேட்டை அப்படியே முடிச்சுட்டு ஓட்டிங் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுதான் க்ளோசர் மோஷன் அப்படிங்கிறது. எப்போ இதை கொண்டு வருவாங்க அப்படின்னா, டிஸ்கஷன் வந்து ரொம்ப லென்த்தியா அதோட டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு. இப்போ அந்த பில்ல பாஸ் பண்றதுக்கான டைமே வந்துருச்சு அப்படின்னா, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஓட்டிங் ஸ்டேஜ்க்கு கொண்டு போயிருவாங்க. இதுக்கு ஸ்பீக்கரோட அப்ரூவல் அப்படிங்கிறது தேவை. இந்த க்ளோசர் மோஷனுக்கு ஒரு 4 டைப் இருக்கு. என்னெல்லாம் அப்படின்னா, சிம்பிள் க்ளோசர். சிம்பிள் க்ளோசர் அப்படிங்கிறது எளிய விவாத நிறுத்து முன்மொழிவு. அதாவது இப்ப விவாதத்தை அப்படியே நிப்பாட்டிட்டு வாக்கு அப்படிங்கறத எடுக்கிறது. அப்ப கம்ப்ளீட்டா ஓரளவுக்கு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. இப்ப ஸ்டாப் பண்ணிட்டு ஓட்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு போயிட்டாங்க. இது வந்து சிம்பிள் க்ளோசர். அடுத்து க்ளோசர் பை கம்பார்ட்மெண்ட், குரூப் கிளாஸ் ஃபார் கலெக்டிவ் ஓட்டிங். இப்போ ஒரு பில் இருக்கு அப்படின்னா, அதுல வந்து நிறைய சப் கிளாஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ ஒரு 10 சப் கிளாஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு 5 சப் கிளாஸ ஒரு கம்பார்ட்மெண்ட்டாவும், அடுத்த ஒரு 5 கிளாஸ இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டாவும் வச்சிருவாங்க. ஸோ அப்படி வச்சுட்டு அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஃபுல்லா ஒரு ஓட்டிங்க,
அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஃபுல்லா ஒரு வோட்டிங். அந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வோட்டிங் அப்படிங்கிறத எடுப்பாங்க. அதுதான் க்ளோசர் பை கம்பார்ட்மெண்ட். பகுதிகளாக விவாதத்தை நிறுத்தும் முன்மொழிவு. அடுத்து கங்காரு க்ளோசர் அப்படின்னா, இப்போ ஒரு 10 கிளாஸ் இருக்குன்னு பார்த்தோம்ல, அதுல ஒரு சில இம்பார்ட்டன்ட் கிளாஸ மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு, மீதி கிளாஸ் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வோட்டிங் அப்படிங்கிற ப்ரொசீஜருக்கு போயிருவாங்க. அதுதான் என்னது கங்காரு க்ளோசர். அதாவது தேர்ந்தெடுத்து விவாதத்தை நிறுத்தும் முன்மொழிவு. சில பிரிவுகளை தாண்டி அப்படின்னா, ஒரு சில பிரிவுகள் எல்லாம் விட்டுட்டு மீதி இருக்கிற இம்பார்ட்டன்ட் பிரிவை மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வோட்டிங் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிடுறது. அடுத்து லாஸ்ட் புல்லட்டின் க்ளோசர். இதை பத்தி நம்ம பட்ஜெட் செஷன்லயே பார்த்திருப்போம். அதாவது அன்டிஸ்கஸ் கிளாஸ் புட் டு வோட் டியூ டு லேக் ஆஃப் டைம். அதாவது ஒரு சில கிளாஸஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம், டிஸ்கஸே பண்ணிருக்க மாட்டோம். ஆனாலும் வோட்டிங் அப்படிங்கிற ஸ்டேஜ்க்கு கொண்டு வந்துருவாங்க. எதுக்காக? டைம் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால. இதுதான் இந்த க்ளோசர் மோஷனோட 4 டைப். அடுத்து பிரிவிலேஜ் மோஷன். சபை சிறப்புரிமை மீறல் குறித்த தீர்மானம். இது எப்ப கொண்டு வருவாங்க அப்படின்னா, இப்ப அந்த பாராளுமன்றத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு மினிஸ்டர்ஸோட நடத்தையில அவங்களுக்கு வந்து ஒரு சில முரண்பாடுகள் ஏற்படுது. அந்த சிச்சுவேஷன்லயோ இல்லைன்னா அந்த அவையோட சிறப்புரிமை மீறுறாங்க அங்க இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாலோ ப்ரிவிலேஜ் மோஷன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை அவங்க கொண்டு வரலாம். இப்போ ப்ரிவிலேஜ் மோஷன் அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வராங்க? மினிஸ்டர்ஸோட மிஸ்கண்டக்ட் அப்படிங்கிறது தவறான நடத்தையோ இல்ல அந்த அவையோட சிறப்புரிமையை மீறுறாங்க அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் ப்ரிவிலேஜ் மோஷன் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் காலிங் அட்டென்ஷன் மோஷன். கவன ஈர்ப்பு அறிவிப்பு. அதாவது இப்போ நம்ம கண்ட்ரில ஏதாவது ரொம்ப முக்கியமான மேட்ரு, ஏதோ பெரிய இஷ்யூ ஒண்ணு போயிட்டு இருக்கு அப்படின்னா அதை மினிஸ்டர்ஸுக்கு கவனத்துக்கு கொண்டு போறதுக்காக கொண்டு வரக்கூடிய மோஷன் தான் காலிங் அட்டென்ஷன் மோஷன், கவன ஈர்ப்பு அறிவிப்பு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் அட்ஜாயின்மெண்ட் மோஷன், இடைநிறுத்த தீர்மானம். அதாவது ரெகுலரா போயிட்டு இருக்க அந்த பிசினஸ் ஆக்டிவிட்டியா சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஏதாவது ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு பப்ளிக் இஷ்யூவை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக கொண்டு வரக்கூடிய மோஷன் தான் அட்ஜாயின்மெண்ட் மோஷன், இடைநிறுத்த தீர்மானம். இதை கொண்டு வர்றதுக்கு 50 எம்பிஸோட சப்போர்ட் அப்படிங்கிறது தேவை. 50 எம்பிக்களோட ஆதரவு அப்படிங்கிறது தேவை. இது எதுக்காக கொண்டு வருவாங்க அப்படின்னா, அரசுக்கு எதிரான கண்டனத்தை குறிக்கிறதுக்காக. இப்ப ரொம்ப அர்ஜென்ட்டா அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு விஷயத்த இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா, அந்த அவ்வளோ பெரிய இஷ்யூ நம்ம நாட்டுல நடந்துட்டு இருக்கு. அதை இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவுமே எடுக்கல அப்படிங்கிற பட்சத்துலதான் அவங்க இந்த அட்ஜாயின்மெண்ட் மோஷன் அப்படிங்கிறதே கொண்டு வராங்க. அப்ப இது எதுக்காக கொண்டு வராங்க? அரசுக்கு எதிரான கண்டனத்தை தெரிவிக்கிறதுக்காக தானே. 50 எம்பிஸோட சப்போர்ட்டோட தான் இதை கொண்டு வராங்க. இதுதான் அட்ஜாயின்மெண்ட் மோஷன், இடைநிறுத்த தீர்மானம் அப்படிங்கிறது. இல்ல நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இதை வந்து ராஜ்யசபால இதுக்கான பெர்மிஷன் அப்படிங்கிறது கிடையாது. லோக்சபால மட்டும்தான் அட்ஜாயின்மெண்ட் மோஷன் அப்படிங்கிறத கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் நோ கான்பிடன்ஸ் மோஷன். எல்லாத்துக்கும் ஃபெமிலியரான ஒரு மோஷன் இதுவா தான் இருக்கும். நம்பிக்கை இல்லா தீர்மானம். அதாவது அந்த பார்லிமெண்ட்ல இப்ப ஆளுங்கட்சியில இருக்கக்கூடியவங்க பெரும்பான்மைய இழக்கிற ஸ்டேஜ்ல இருந்தாங்க அப்படின்னா இந்த நோ கான்பிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. இதை பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்ப கரண்டா இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் ராஜினாமா செய்யணும். இதுதான் நோ கான்பிடன்ஸ் மோஷன், நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் சென்சர் மோஷன், கண்டன தீர்மானம். இப்ப கவர்மெண்ட் ஏதாவது ஒரு பாலிசி கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு கண்டனம் தெரிவிச்சு பாஸ் பண்ணக்கூடிய ஒரு மோஷன் தான் சென்சர் மோஷன், கண்டன தீர்மானம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் மோஷன் ஆஃப் தேங்க்ஸ், நன்றி தெரிவிக்கும் தீர்மானம். பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட்ல அட்ரஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானம். நெக்ஸ்ட் நோ டே எட் நேம்ட் மோஷன், நாள் இன்னும் நிர்ணயிக்கப்படாத தீர்மானம். இப்ப ஏதாவது ஒரு மோஷன் பாஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்பீக்கர் வந்து அதுக்கு என்ன பண்றாரு, அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்றாரு. பட் அதை டிஸ்கஸ் பண்றதுக்கான ஷெடியூல்ல இன்னொரு நாள் நிர்ணயிச்சுறாரு அப்படின்னா அதுதான் நோ டே எட் நேம்டு மோஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இதுக்கு அப்புறம் வேறு ஒரு சில டிவைசஸும் இருக்கு. அது என்ன அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் ஆர்டர். அதாவது நம்ம நாடாளுமன்றத்தோட விதிகள் வந்து மீறப்படுது அப்படிங்கும் போது ஒரு சில கேள்விகள் எல்லாம் முன்வைப்பாங்க. அதுக்கு பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஹாஃப் அன் ஹவர் டிஸ்கஷன் அப்படின்னா முன்னாடி ஏதாவது ஒரு டிபேட் நடந்திருக்கு, அதுல ஏதாவது ஒரு சில விஷயம் இன்னும் கிளாரிஃபை ஆகல அப்படின்னா ஹாஃப் அன் ஹவர் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க.
அடுத்து ஷார்ட் டூரேஷன் டிஸ்கஷன். அதாவது 2 ஹார் வந்து அதாவது நம்ம முன்னாடி குடுத்த 1/2 அன் ஹவர் டிஸ்கஷன் அப்படிங்கிறது, ஏதாவது முக்கியமான விஷயத்த கிளாரிஃபை பண்றதுக்காக. பட் இந்த ஷார்ட் டூரேஷன் டிஸ்கஷன் அப்படிங்கிறது, ரொம்ப முக்கியமான விஷயத்த வேகமா, கொஞ்சம் பிரீஃபா 2 மணி நேரத்துல அத பத்தி டிஸ்கஸ் பண்றது தான் ஷார்ட் டூரேஷன் டிஸ்கஷன் அப்படிங்கிறது. அது ரொம்ப அவசரமான பொது பிரச்சனை அப்பதான் இந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது நடக்கும். அடுத்து ஸ்பெஷல் மென்ஷன் ரூல் 370, அதாவது ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் மென்ஷன் சிறப்பு குறிப்புகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லோக்சபா அப்படிங்கிறது ரூல் 377 அப்படின்னு நம்ம கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய டிவைசஸ் பார்த்தோம். அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஒரு விஷயத்த முன்மொழிவாங்க. பட் அதெல்லாம் எந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ண முடியல அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்பெஷல் மென்ஷன் அப்படின்னு ராஜ்யசபா அவங்களோட பிரச்சனைய முன்வைக்கலாம். அதே மாதிரி லோக்சபா ரூல் 377 அப்படிங்கிறதுக்கு கீழ அவங்களோட விஷயங்கள முன்மொழியலாம். சோ இதுதான் பார்லிமெண்டரி டிவைசஸ்க்கு கீழ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். சோ உங்களுக்கு இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். என்னென்ன டிவைசஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க ஒரு விஷயத்த பாராளுமன்றத்துல அவங்க நினைச்ச விஷயத்த சொல்றதுக்கு என்னென்ன டிவைசஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு கிளாஸ்ல இந்த 3 விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இது தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ அடுத்தடுத்த கிளாஸ்ல இன்னும் ஒரே ஒரு பாட்டு தான் இருக்கு. நம்ம அத அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம்னா, யூனியன் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிரும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.